ஹாய் ஒரு ஒன். ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கு வணக்கம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு போனால் மறந்துட்டிங்கன்னு நினச்சிட்டிங்களா? நான் மறக்கவே மாட்டேன். நீங்கள் தான் என் லைஃபே. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் மீடியம் சயின்ஸோடது. தமிழ் மீடியம் வேணும்னா நான் தரேன். பட் இங்கிலீஷ் மீடியம் சயின்ஸ் ஆன்சர் கீ. ஸோ ஆன்சர் கீயெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து 12 கேள்விக்கான ஆன்சர் 1 மார்க்கு கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க, ஆப்ஷனோடு இருக்குது. அண்ட் 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து எப்படி எழுதினாலும் மார்க்குங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் எழுதினாலே 2 மார்க் கொடுத்துட்றான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ ஈக்குவேஷன் எழுதினாலே 2 மார்க்கு, இல்லை ஆன்சர் எழுதினாலும் 2 மார்க். சூப்பர். அடுத்தது அதே மாதிரி தான் இந்த மாதிரி ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம், 2 மார்க். அடுத்தது ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு, இதுக்கு 1 மார்க்கு, ஈக்குவேஷனுக்கு 1 மார்க், 2 மார்க். அடுத்தது அசிட்டோன் ஆர் ப்ரோப்பனான், அது எழுதலாம். ஸ்ட்ரக்சர் இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். ஸோ 2 மார்க். அடுத்தது பிளட் சர்க்குலேட், அதுவும் ஈஸி, டபுள்டு சர்க்குலேஷன். எண்டோக்ரைன் எக்ஸோக்ரைன் 2 பாயிண்ட் இருந்தால் 2 மார்க். அடுத்தது சானிடரி பேட்ஸ், அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளோடது, அந்த ஈஸி, எனி 2 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஈஸி, ஆர்கிஃபெட்டிக்ஸ் லிங்க்கு. அதுக்கப்புறம் மேத்ஸ் ஃபாலோயிங்கில் டவுட் இருந்ததில் கிரேஸ் மார்க்லாம் கிடையாது, நம்ம சொன்ன மாதிரி தான் இருக்குது. அண்ட் சம்மு பார்த்திங்களா, எவ்வளோ கேவலமான சம்மு, நம்ம போய் படிக்காமல் போயிட்டோம். படிச்சிருந்தா ஓகே. பார்த்துங்க, யூனிட்டுக்கும் சேர்த்து 6 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்தது லைட்டு ப்ராப்பர்ட்டி, அதுக்கு வந்து 2 மார்க். ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் எழுதினா போதும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டயக்ராமுக்கு 2 மார்க், அப்போ மொத்தம் 4 மார்க். அடுத்தது லீனியர் எக்ஸ்பான்ஷன் சூப்பர்ஃபிஷியல், எனி 2 பாயிண்ட்ஸ் ஆர் பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர், அந்த கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது 2க்குமே 4 மார்க். அடுத்தது ஃபேக்டர்ஸ் எஃபெக்டிங் சவுண்ட் இன் கேஸ். ஸோ உங்களுக்கு அந்த 3 எஃபெக்ட் எழுதுனா 1 மார்க்கு. அப்புறம் ஒரு ஹெட்டிங்க்கு ஒரு மார்க் பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட் இருந்தால் மார்க். அடுத்தது இது ஈஸி தான், ஜப்பானில் நடந்த அந்த இது ஏ. பி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு 2 பாயிண்ட்டு யூசஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவும் எத்தனாயிக் ஆசிட், இந்த ஈக்குவேஷன் எழுதுனா உங்களுக்கு 2 மார்க். அண்ட் எக்ஸ்பிளனேஷனுக்கு 2 மார்க். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அயனிக் பாண்ட், எலக்ட்ரானெகட்டிவிட்டி, இது டிக்ரீஸ் இன்க்ரீஸ், 2 மார்க். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லீச்சு, ட்ரக்கியா வால்வ்ஸ், அது 2 மார்க். லீச்சுக்கு எனி 2 பாயிண்ட்ஸ், 2 மார்க். ஆக்சுவலாக இங்கே எனி 2 பாயிண்ட்ஸ் போட்டிருக்காங்க. கிளாசிஃபைட் நியூரான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்னென்னு எழுதியிருந்தாலே போதும். அவங்க எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு கூட சொல்லலை. என்ன எழுதினா போகிற டயக்ராமுக்கு 1 மார்க். யூனிபோலார், பைபோலார், கிவ் 1 மார்க் ஃபார் டைப்ஸ் ஆஃப் நியூரான் அலான். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் நியூரான் அப்படின்னு டைப் மட்டும் எழுதுனா 1 மார்க். புரியுங்களா? 4 மார்க். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் என்ன வேணால் எழுதிக்கலாம், ஒரு 4 பாயிண்ட்டு. ஓகேவா? 4 பாயிண்ட். ஓகே. அப்புறம் இது பாருங்கள், L3 - L1 ஆன்சர் 1.2 ml, L3 - L2 ரியல் எக்ஸ்பான்ஷன் 2.7 ml. அந்த எம்எல் போடுறதுக்கு 1/2 மார்க், அது 1/2 + 1/2 போட்டிருக்காங்க. மீதியெல்லாம் 4 மார்க். டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா வந்து பார்த்திங்கன்னா இனர்ஷியாவோட டைப்ஸுக்கே 2 மார்க். சூப்பர். அதுக்கப்புறம் அந்த இதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு மார்க், 5 மார்க். அடுத்தது லாஸ்ட்டில் வந்து பிகாஸ் ஆஃப் அந்த இது கிரிக்கெட் பால் பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற, அதுவும் ஈஸி தான். ஸோ 7 மார்க் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்புறம் சம்முக்கு கொடுத்துருக்காங்க. ஓம்ஸ் லாக்கு 2 மார்க், சம்முக்கு 5 மார்க். ஸோ ஓம்ஸ் லாக்கு ஃபார்முலா எழுதினாலும் மார்க் கொடுத்துருவாங்க. பைனரி சொல்யூஷனுக்கு 2 மார்க்கு. இந்த கேஸ் இன் லிக்விட், சாலிட் இன் லிக்விட், அதுக்கெல்லாம் சேர்த்து 2 மார்க்கு. அக்வஸ் சொல்யூஷனுக்கு 1 மார்க்கு, அதோட எக்ஸாம்பிளுக்கு 1/2 மார்க்கு. ஸோ மொத்தமாக நான் அக்வேஷனுக்கு 1 மார்க்கு, நான் அக்வஸ் எக்ஸாம்பிளுக்கு 1/2 மார்க். மொத்தமாக சேர்த்து 7 மார்க். ஸோ ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் டபுள் டிஸ்பிளேஷன் டைப்ஸ்க்கு 1 மார்க்கு. ப்ரெசிபிட்டேஷன் 1 மார்க்கு, அதோட எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க்கு. நியூட்ரலைசேஷனுக்கு 1 மார்க்கு, அதோட எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க். எக்ஸாம்பிள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், அதை கொடுத்துருக்காங்க. ஸோ பிஹெச் ப்ராப்ளமுக்கு 2 மார்க். அடுத்தது டிஷ்யூஸ் டைப்ஸு 2 மார்க்கு. ஃபோட்டோசின்சஸ் அந்த ஈக்குவேஷனும் எழுதலாம், ஃபோட்டோசின்சஸ் அந்த இதுவும் எழுதலாம். ஓகேவா? எங்கெல்லாம் கன்சிஸ்ட் ஆகிருக்குன்னு அதுவும் எழுதலாம். ஈக்குவேஷன் எழுதினாலும் ஃபுல் மார்க்கு. ஈக்குவேஷன் மாதிரி அந்த இதுவும் எழுதலாம். டேக் பிளேஸ் இன் குளோரோபிளாஸ்ட் எழுதினா 1 மார்க்கு. அடுத்த ரெஸ்பிரேட்டரி கொஷனுக்கு 2 மார்க். ஸோ இப்படி தான் அவங்க மார்க் கொடுக்குறாங்க. இப்படி எழுதலாம், ஃபார்முலா மெத்தடில் எழுதணும், டேரெக்டாக எழுதலாம். அடுத்த லாஸ்ட்டு மெண்டில் பியா பிளான்ட்டு எனி 4 பாயிண்ட்ஸ். ஒகசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் 2 பாயிண்ட். பாலிநியூக்ளிடைடு, ஸோ அது வந்து 1 மார்க். ஸோ ஈஸியாக இருக்குங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லாம் நல்லா எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் கீ ஃபார் சோஷியல், மேக்ஸ், சயின்ஸ், தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே வந்துருச்சு. அடுத்தடுத்து போட்ட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருமானு தெரியல. ஸோ நாளைக்கு காலையில் அப்படியே வந்துட்டுருக்கும், பாருங்கள். தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லைனா நான் இல்லை.